அதனால் தான் நீங்கள் எம்ஜிஆருக்கு வாலியை பிடித்திருந்தது என்றால் பரங்கிமலை பொதுக்கூட்டத்தில் நான் அறிவிக்கிறார் எம்ஜிஆர், இனிமேல் என் படங்களுக்கு வாலி என்ற கவிஞர் தான் பாடல் எழுதுவார். நல்லவன் வாழ்வான் என்கிற படத்தில் பாடல் எழுதிவிட்டார். அதான் முதல் படம் எம்ஜிஆருக்கு அவர் எழுதிய பாடம் நல்லவன் வாழ்வான். அந்த படத்தில் அறிஞர் அண்ணாவான் வசனம். அண்ணாவே வேந்தாராம் வாலி எழுதியதை பார்த்து, என்னையா டூயட்லாம் இப்படி எழுத முடியுமான்னு. சில இடங்களில் அண்ணா அடிக்கோடி சைடில் வந்து இப்படி கோடு போட்டு இன்ட்டு மார்க் போட்டிருந்தாராம். வாலி அந்த பேப்பரை பார்த்துட்டு, என்னங்க அந்த இதெல்லாம் எடுக்க சொன்னாரா அண்ணா, எடுக்க சொன்னாரா? இல்லை இதெல்லாம் இருக்கட்டும்னு சொன்னார். என்ன பாருங்க, ஒரு டூயட் பாட்டு அதில் எழுதுறாரு வாலி. அந்த காலத்திலேயே உதய சூரியன் எதிரில் இருக்கையில் உள்ள தாமரை மலராதோ பாடுறாரு. உதய சூரியன் எதிரில் இருக்கையில் உள்ள தாமரை மலராதோ, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இருண்ட வாழ்வும் புலராதோ. எதையும் தாங்கும் இதயம் அண்ணா, உதயசூரியன். இதை ஒரு டூயட்ல கொண்டு வரார். அதில் அண்ணா வியந்தாராம். ஆக நீங்கள் கவியரசர் கண்ணதாசரை எதிர்த்து தமிழ் சினிமாவில் யாருமே ஜெயிக்க முடியாது என்கிற நிலைமை இருந்த பொழுது வாலி வெற்றி பெற்றார் என்றால் அவர் கையாண்ட சில யுக்திகள். படகோட்டி பாடல் பதிவு செய்த பிறகுதான் எம்ஜிஆரிடம் போட்டு காண்பிக்கிறார்கள். எம்ஜிஆர் அப்போதான் கேட்டிருக்காரு, யார் எழுதினா? கவிஞர் தான் எழுதினாரா? இல்லை, வாலி என்ற புதிய கவிஞர் எழுதினார். அதற்கு பிறகுதான் எம்ஜிஆருக்கும் வாலிக்கும் ஒரு மிகப்பெரிய நட்புறவு உருவாகி இருக்கிறது. நீங்கள் நினைத்து பாருங்கள், அவர் பாடலை உருவாக்கிய விதம். இப்போ உதாரணத்திற்கு இன்று போல், அதாவது இதய வீணை என்கிற படம், அதில் திருநிறை செல்வி மங்கையர்க்கரசி என்று ஒரு வாழ்த்து பாடல் வரும். அதை கேட்டு பாருங்க. எங்கெல்லாம் ஒரு பிம்பத்தை உருவாக்குறாரு பாருங்க. ஏன் எம்ஜிஆர் வாலியை விரும்பினார் எல்லாரும் காரணம் தான். அண்ணன் நிற்கிறான் தாடி வேஷத்தில், சாமியார் வேஷத்தில், தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கு. அண்ணன் வந்து தங்கச்சி கல்யாணத்துக்கு போக முடியல, தள்ளி நின்று பாடுறாரு. தாடி வச்சோடனே படம் சினிமாவில் அடையாளம் தெரியாமல், அடையாளம் தெரியல யாருக்குமே. அண்ணன் நிற்கிறாரு, அண்ணன் பாடுறாரு. என்ன சொல்லணும் அந்த பாட்டில்? அண்ணன் ஒருவன் இங்கிருக்கேன்னு வரி வரணும். ஆனால் வாலி எழுதுவார், நல்லவன் ஒருவன் இங்கிருக்க. அண்ணன் அந்த வார்த்தை நல்லவன், எம்ஜிஆர் நல்லவரா, அந்த பிம்பத்தை உருவாக்கினார். அதே மாதிரி எம்ஜிஆர் அழுகிறார், அண்ணன் அழுகிறான். அண்ணனின் கண்கள் குளமாக தான் எழுதணும், ஏழையின் கண்கள் குளமாக எழுதுவார். அங்கே ஏழைக்கு அங்கே என்ன சம்பந்தம் இருக்கு? இல்லை, எம்ஜிஆர் ஏழை என்று ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார். அதனால் தான் வாலியை கடைசி வரையிலும் எம்ஜிஆர் கைவிடாமல் வைத்திருந்தார். அதுதான் ஒரு இது கூட சொல்லுவாங்க. உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் சொல்கிறாராம் புலமை பித்தன்ட்ட, நீங்கள் வந்து ஒரு பாட்டு, புலமை பித்தன் அந்த படத்தில் ஒரு பாடல், புலமை பித்தன் உங்களுக்கு ஒரு பாட்டு, கண்ணதாசனுக்கு 2 பாட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது வாலி, அண்ணா எனக்கு அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காரு, உங்களுக்கு இந்த படத்தில் பாட்டு கிடையாது அப்படின்னாரா எம்ஜிஆர் கிண்டலுக்கு. வாலிஸ் உடனே சொன்னார், அப்படியா, என் பேர் இல்லாமல் படம் வந்துருமாண்ணே? என்ன சொல்றீங்க, உங்கள் பேர் இல்லாமல் படம் வர முடியாதா? வராதுண்ணே, என் பேர் இல்லாமல் வர முடியாதுண்ணே. என்ன சொல்கிறீங்க வாலி, என்ன ஆண்டவனே, என்ன சொல்றீங்க உங்கள் பேர் இல்லாமல் படம் வராதுன்னு? ஆமாண்ணா, என் பேர் இல்லைன்னா உலகம் சுற்றும் வாலிபன் எப்படி வரும்? உலகம் சுற்றும் பண்ணுன்னு தான் நீங்கள் வைக்கணும். உடனே, அதாவது இதெல்லாம் யோசிக்கவில்லை, எம்ஜிஆரே கைதட்டி சிரித்தாராம். வாலிபன் என்ன, வாலிங்கிற பேர் என்ன, உலகம் சுற்றும் பண்ணுன்னு தான் வரும். உடனே சொல்லுகிறார். அதுதான் அவர்கிட்ட இருந்த திறமை. அப்படி எம்ஜிஆருக்கான பிம்பங்களை உருவாக்கியவர். அவருடைய பாடல்கள் எந்த பாடலாக இருந்தாலும் அவருடைய நீங்கள் ஒவ்வொரு பாடலும் சொல்லிக்கொண்டே போகலாம் வாலியினுடைய பாட்டுத்தன். அதே மாதிரி கவியரசர் கண்ணதாசன், அதாவது கண்ணதாசன் பாடல்களை இலக்கியமயமாக்கியவர் இல்லையா? நீங்கள் வந்து நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்கிற பாடல் தமிழ் சினிமாவினுடைய தமிழ் கவிதை, ஒரு அருமையான காதல் கவிதை என்று அந்த பாடலை சொல்வார்கள். அந்த பாடலை பாருங்கள். ஆண் என்பவன் எப்படிப்பட்டவன், பெண் என்பவள் எப்படிப்பட்டவள், அந்த பாட்டிலேயே கவியரசர் கண்ணதாசன் காண்பித்திருப்பார் இல்லையா? ஏன்னா ஒரு சொல், அதாவது நான் என்ன சொல்கிறேன், ஒரு சின்ன சின்ன சொற்கள் போதுங்க. தமிழ் அப்படிப்பட்ட மொழி. தன்னுடைய அர்த்தமுள்ள இந்து மதத்தில் எழுதியிருப்பார், ஒரு செய்தி எழுதியிருப்பார். உலகத்தின் புகழ்பெற்ற கவிஞன் கலீல் கிப்ரானுடைய ஒரு புகழ்பெற்ற வாசகம், உங்கள் குழந்தைகள் அல்லர், உங்கள் வழியாக வந்தவர்கள். 3 வரிகளில் உலக புகழ்பெற்ற ஒரு கவிஞன் சொன்னதை என் தமிழ் ஒரு வார்த்தையில் சொன்னது, குழந்தைகளை பெற்றவர்களுக்கு பெற்றோர் என்று பெயர் வைத்தான். யூ ஆர் ஒன்லி எ ரிசீவர். யாரோ தந்து நீ, இறைவன் தந்து நீ வாங்கிக்கிற. யூ ஆர் ஒன்லி எ ரிசீவர். பெற்றோர்னு பேர் வச்சான். அதை எழுதுகிறார். எப்படி பாருங்க, எப்படிப்பட்ட மொழி நம்முடைய மொழி. ஆக அதில் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த பாட்டில் அப்படி பயன்படுத்தி இருப்பார். பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும். இவா பாடுவா, அந்த பெண் மனைவி பாடுவா, பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும், மனதாலும் உடலாலும் தாயாக வேண்டும், மடி மீது விளையாடும் சேயாக வேண்டும், அது நீயாக வேண்டும். இந்த பெண்ணு படிப்பா, ஆண கணவனை 2 வரி தான்.
அதில் கண்ணதாசன் ஆண் என்பவன் ஒரு சுயநலக்காரன் என்பதை அப்படி படம் பிடிப்பார். அதில் நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ வேற எதுவும் பார்க்கக்கூடாது, நான் என்ன உலகத்தை பார்க்குறேன்னா அதான் நீ பார்க்கணும், நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும். அதுக்கு அடுத்த வரி தான் அதை விட கொடுமை, நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும். இந்த மூஞ்சி எப்படி இருந்தாலும் இதான் தெரியணும். அதாவது கண்ணதாசன் ஒரு கணவன் என்பவன் எப்படி, மனைவி என்பவள் எப்படி என்பதை ஒரு படம் பிடிக்கிற பாடல் இது என்று சொல்வார்கள். நீங்கள் ஒரு டூயட் எழுதும்போது கூட எவ்வளவு, நீங்கள் மாட்டுக்கார வேலன் படம் பார்த்துருப்பீங்க, அதில் பூ வைக்கும் பூக்கள் சொந்தமா என்ற பாடல், அதில் பாருங்கள் எத்தனையோ தடவை கேட்டிருப்பீர்கள், தயவுசெய்து இன்னொரு முறை கேட்டு பாருங்கள். ஒரு எம்ஜிஆர் வக்கீலாக வருவார், ஒரு எம்ஜிஆர் மாட்டுக்காரனாக வருவார். ஆனால் அந்த வக்கீலாக வருகிற எம்ஜிஆருக்கு எழுதுக்கும் போது நான் போடுவேன் காதல் வழக்கு அந்த வார்த்தை, ஒரு வக்கீலுக்குள்ள வார்த்தைகளை பூரா பயன்படுத்துவார். கொஞ்சம் பழக்கு என்னை வெளியிலேட்டால் நான் போடுவேன் காதல் வழக்கு அந்த அது போட. இவர் பாடவர் பசும்பாலோ பழத்துடன் தேன் கலந்து கண்ணி வைத்த பொங்கலோன்னு மாட்டுக்காரரு. அந்த வார்த்தை பயன்படுத்தும் போது கூட எப்படி பயன்படுத்த வேண்டும் அதுதான் இது. வாலி ஒரு முறை சொன்னார் பேட்டியிலே, கண்ணதாசன் பாடலில் உங்களுக்கு எந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்? எத்தனையோ பாட்டு இருக்கியா, ஒரு பாட்டை சொல்லுங்க. சொன்னார், ஒரு படைப்பு என்பது நம்ம இன்னொரு படைப்பிற்கு கைபிடித்து அழைச்சி செல்ல வேண்டும், அதுதான் உண்மையான படைப்பு. அப்படி எதை சொல்ல விரும்புகிறீர்கள்? அதாவது சவாலே சமாளி படத்தில் ஒரு பாடல், நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. ஆமாம், அந்த நிலவை பார்த்து வானம் சொன்னது, நிழலை பார்த்து அதெல்லாம் ஓகேயா, எழுதிடலாம்யா. ஆனால் சரணத்தில் எழுதுவாப்பியா அவர் அப்படி சொல்லிட்டு சொல்லுவார், புதியதல்லவே தீண்டாமை என்பது, புதுமை அல்லவே அதை நீயும் சொல்வது, சொன்ன வார்த்தையும் இரவல் தானது, திரு நீலகண்டரின் மனைவி சொன்னது. அது சொல்றாரு, இது என்ன வேணாலும் எழுதியிருக்கலாம்யா, ஆனால் அந்த பாட்டில் திரு நீலகண்டரின் மனைவி சொன்னது எழுதாரு பாரு. இந்த பாட்டை கேட்குறவனுக்கு நீலகண்டர்னா யாரு, அவங்க மனைவி என்ன சொன்னாங்க, ஒரு கேள்வி வருதில்ல, அதை தேடி போவான்ல. ஒரு படைப்பு என்பது இன்னொரு படைப்பிற்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும், அதுதான் சிறந்த படைப்பு. அவர் சொல்கிற விதம் அதுதான். அதே மாதிரி கவியரசர் மீது அவருக்கு அவ்வளவு மரியாதை இருக்கும் வாலிக்கு. அதாவது வாலியினுடைய 81வது பிறந்தநாள் நாங்கள் கொண்டாடுறதுக்கெல்லாம் முடிவு பண்ணிட்டோம். 80வது பிறந்தநாள் பெருசாக பண்ணோம். அழைப்பு இல்லாமலேயே ரஜினிகாந்த், வைரமுத்து போன்றவரெல்லாம் மேடைக்கு வந்தார்கள் என்று பார்த்து கொள்ளுங்கள். அவர் பத்திரிகை தான் கொடுத்துருக்க, அவர்களே மேடைக்கு வந்தார்கள். அந்த நிகழ்ச்சி நான் தான் அதை தொகுத்து வழங்குகிறேன். கமலஹாசன், சூர்யா எல்லோரும் மேடை. அதாவது அடுத்து 81வது பிறந்தநாள் முடிவாகிவிட்டது. வாரியிடம் நான் சொன்னேன், இந்த இதில் உங்களுக்கு ஒரு பாட்டு நான் எழுதப் போகிறேன் என்று சொன்னேன். நான் பிரிவோம் சந்திப்போம், அதுதான் நான் முதல் பாடல் எழுதிய படம். அதில் சேரனுக்கும் சினேகாவிற்கும் திருமணம் நடக்கும். அப்போ ஒரு பாடல் வரும், இருவெளியோ சிறகடிக்கும் இமைகளிலோ விடிவெடிக்கும். அதுதான் என்னுடைய முதல் சினிமா பாடல். வித்யாசாகர் தான் என்னை அறிமுகப்படுத்தினார். வாலிகிட்ட சொல்லிட்டு நான் ஒரு பாட்டு எழுதுறேன்னு சொல்லி ஒரு பாடல் எழுதியாகிட்டு 2 நாளைக்கு முன்னால் வாலி கேட்டார். ஒரு நிகழ்ச்சிக்கு 3 நாளைக்கு முன்னால் என்னை பற்றி ஒரு பாட்டு எழுதுறேன்னு சொல்லி எழுதியாச்சாயானார். எழுதி ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சுதாண்ண. முடிஞ்சுதா? பாட்டை நான் கேட்க வேண்டாமையா, எடுத்துட்டு வாயானார். இல்லையா, நீங்கள் ஃபங்க்ஷன்லேயே கேட்டுங்கய்யாண்ணா. ஏன் பாட்டு முதல்ல நான் கேட்கணும், எடுத்துட்டு வாயானார். மறுநாள் எடுத்துகிட்டு போனேன். என்னுடைய காரில் வந்து ஏறி வீட்டிலேருந்து வெளியே வந்து காரில் உட்காராரு, பாட்டை போடுனார். அந்த பாட்டை போட்டேன். சீனிவாசன் முதல்ல ஒரு தொகையற ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. சீனிவாசன் பொன்னம்மாள் தவமகனாய் பிறந்தாய், திருவரங்கம் தீவுக்குள்ளே, அவருக்கு ஸ்ரீரங்கம் தானே, திருவரங்கம் தீவுக்குள்ளே தமிழ் மகனாய் தவழ்ந்தாய், ரங்கராஜன் எனும் பெயரில் ராப்பகல் ரசனைகளில் மலர்ந்தாய், நாடகத்தில் ஓவியத்தில் ராப்பகலாய் கலந்தாய், பட்டுக்கோட்டை பாசவலை பாடல் கேட்டு நிமிர்ந்தாய், மருத நாட்டு இளவரசி வசனம் கேட்டு மகிழ்ந்தாய், இந்த 2 படம் தான் அவரை சினிமாவுக்கு எழுதிட்டு வருது. கோடி கோடி கனவோடு கோடம்பாக்கம் சென்றாய், கண்ணதாசன் கண்ணெதிரே கொடிநாட்டி வென்றாய் அப்படின்னு தொகையரா முடிஞ்சு பாடல் எங்கள் வாலிப வாலின்னு ஆரம்பிக்கும். பாட்டை முழுக்க கேட்டார், மறுபடியும் போடுனார். நான் மறுபடியும் போட்டேன். கோடி கோடி கனவோடு கோடம்பாக்கம் சென்றாய், கண்ணதாசன் கண்ணெதிரே கொடிநாட்டி வென்றாய் நிறுத்தினார். என்னையா எழுதியிருக்க, யார் யாரை ஜெயிக்கிறது, என்ன எழுத்து இது? கண்ணதாசனை நான் ஜெயிச்ச மாதிரி எழுதியிருக்கிறேன். ஆமையா, அவர் வந்து சிவாஜிக்கு பாட்டு எழுதி ஜெயிச்சாரு, நீங்கள் அவருக்கு எதிராக எம்ஜிஆருக்கு பாட்டு எழுதி ஜெயிச்சிங்க, அதைத்தானே எழுதியிருக்கேன். யானை இந்த சினிமா பாட்டுக்கு கோனார் நோட்ஸ் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இந்த வரியை நீ மாற்றினா தான் இதுக்கு நான் சம்மதிப்பேன். அவர் சொன்ன வார்த்தை நினைத்து பாருங்கள். கண்ணதாசன் இல்லை, இன்று நான் பெரிய ஆள் என்று இவர் சொல்லலாம், ஒருபோதும் அதற்கு சம்மதிக்கவில்லை.
நான் உடனே வந்தேன். பாடலை அனந்தும் மாலதியும் பாடியிருந்தார்கள். மாலதி, அனந்து ஃபாரின் போயிட்டார். நான் உடனே வாலிக்கு ஃபோன் பண்ணி, ஐயா பாட்டை பாடி அனந்து ஃபாரின் போயிட்டாரு, அதனால் வரியை மாற்ற முடியலையான்னு. ஓஹோ, கோடம்பாக்கத்தில் இப்போ அனந்தை தவிர யாருமே பாடுறது இல்லையா? பாலசுப்ரமணியன் ஒரு பையன் இருக்கான் ஐயா, நல்லா பாடுவான் ஐயா, அவனை பாட சொல்லட்டுமாயா அப்படின்னாரு. ஐயா இன்னும் நான் பேசலை அவர்கிட்ட. 2 நாட்கள் கழித்து அனந்து வந்தவுடன் வரியை மாற்றினேன், மாற்றி காமிச்சேன் அவர்கிட்ட. கோடி கோடி கனவோடு கோடம்பாக்கம் சென்றாய், கண்ணதாசன் கொடியோடு கொடி நாட்டி நின்றாய் அப்படின்னு மாற்றினேன். அப்போவும் சரி, திரும்ப பண்ணிட்டேன், ரெக்கார்ட் பண்ணிட்டேன். கண்ணதாசன் என்னைய பாராட்டினார்னு எழுத வேண்டியதானா? ஏன் கண்ணதாசன் ஜெயிச்சேன்னு எழுதிக்கிட்டு இருக்கேன். நினைத்து பாருங்க. அதாவது ஒரு சக போட்டியாளராக இருந்தவர்கள் 2 பேரும் சினிமாவிலே நிறைய சண்டை போட்டிருக்காங்க. ஆனால் கடைசி வரையிலும் அவர் விட்டு கொடுத்ததே இல்லை. இப்பொழுது மூத்தவர்களை அந்த பண்பு அவரிடமிருந்து கற்றுக்கொண்டது.